நாம் சில சமயத்தில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட இல்லை மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி டாப்பிக்கே அதுதான். டாபிக் என்ன? தட்ஸ் வாட். ஓகேவா? சரி, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இதில் அதைத்தான் இதுக்கு வந்துருச்சு இங்கிலீஷில். ஓகேவா? தட்ஸ் வாட். நான் சொல்ல வந்தேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கொஞ்சம் யோசிங்க. சொல்ல வந்தேன், சொல்கிறதுக்கு என்ன? சே. ஓகே, அதுவும் கிடச்சிச்சு. வந்தேனுக்கு அப்படியே டைரெக்டாக கேம் போடலாமா சார் அப்படின்னா கொஞ்சம் மாற்றி யோசிங்க. எப்படின்னா, அந்த மீனிங்கை நான் தெரியப்படுத்த வந்தேன், அந்த அர்த்தம் தான் நான் சொல்ல வர அர்த்தம் இதுதான், இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேர்பு மீன். மீன், மென்ட் இதுதான் V1 V2 V3. இப்போ வாங்க, மீன் இதுதான் நான் மீன் சார், நான் இதை தான் சார் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்ல, அதுதான் சொல்ல வர்றது. சொல்ல வந்தேன் இருக்கு, அப்போ பாஸ்ட் டென்ஸு. ஐ மென்ட்னு சொல்லலாமா? நான் சொல்ல வந்தேனுங்க அப்படிங்கிறத ஐ மென்ட். அப்போ அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், அதைத்தான்ங்கிறதுக்கு தட்ஸ் வாட். நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐ மென்ட்டு. அப்போ தட்ஸ் வாட் ஐ மென்ட். என்னது? சொல்லங்கிறது என்ன? டு சே. சொல்லங்கிறதுக்கு என்ன? சொல்வதற்கு. ஓகே, டு சே. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வருது? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதைத்தான், அதுதான் டாபிக். தட்ஸ் வாட் நான் சொல்ல வந்தேன். ஐ மென்ட். சொல்ல அப்படிங்கிறதுக்கு சொல்வதற்கு அப்படின்னு மாற்றிக்கணும், டு சே. அப்போது அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? தட்ஸ் வாட் ஐ மென்ட் டு சே. அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். அதைத்தான், இதுதான் நமக்கு டாபிக். தட்ஸ் வாட். ஓகேவா? கிடச்சிச்சு. நான் ஐ தேடிக்கொண்டு இருந்தேன். கொண்டு இருக்குது, அப்போ ஐஎன்ஜி வரணும். தேடுறதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா அதுக்கு லுக் ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், கொண்டுன்னு இருக்கு, அப்போ லுக்கிங் ஃபார். எப்படி ஃப்ரேம் பண்ணுறேன்னு பாருங்கள், நான் எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறேன்னு பாருங்கள். தேடிக்கொண்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு லுக் ஃபார், கொண்டுன்றதுனா லுக்கிங் ஃபார். யார்? நான். என்ன டென்ஸு? தேடிக்கொண்டு இருந்தேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். தேடிக்கொண்டிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். தட்ஸ் வாட் அப்படின்றது அதைத்தான். அப்போ அதைத்தான் நான் தேடிக்கொண்டு இருந்தேன். தட்ஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். எப்படி சொல்லாத? தட்ஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. இதைத்தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம், இதை எப்படி சொல்லுவீங்க? இதை வச்சு சொல்லலாம். சார் இதைத்தான் சார் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இப்போ நான் அதைத்தான் வச்சு சொல்லிட்டேன், நீங்கள் இதைத்தான் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதானே? அதுன்றதை நீங்கள் இதுன்னு மாற்றிக்கோங்க, திஸ். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? திஸ் இஸ் வாட், இதைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். we were looking for. சார் இதை தான் சார் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். this is what we were looking for. this is what we were looking for. நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. வாங்க அடுத்த சென்டென்ஸ் போகலாமா? வாங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த சென்டென்ஸை பாருங்கள். அதைத்தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். இந்த சென்டென்ஸு இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆஸ் இட் இஸ் நமக்கு டாபிக் தான், அதைத்தான் கிடச்சிச்சு. அதைத்தான் எழுதிட்டோம். நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷில்? எக்ஸ்பெக்ட். அப்போ நான் எதிர்பார்க்கிறேன், ஐ எக்ஸ்பெக்ட். உன்னிடமிருந்து, இருந்து, ஃப்ரம். உன்னிடமிருந்து, ஃப்ரம் யூ. அப்போ உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன், உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. அதைத்தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. இப்போ பாருங்க, அதைத்தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். இதைத்தாண்டா உங்ககிட்டேருந்து உலகம் எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? இதைத்தாண்டா உலகம் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குதுன்னு சொல்லணும். இதைத்தாண்டா.
ஓகேவா? அதைத்தான் போது தட்ஸ் வாட். இதைத்தான் அப்படின்னும் போது திஸ் இஸ் வாட். ஓகேவா? இதைத்தான் உலகம் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறது. உலகங்கிறது எப்படி சொல்லலாம்? த வேர்ல்டு. எதிர்பார்க்கிறது, த வேர்ல்டு எக்ஸ்பெக்ட்ஸ். உன்னிடமிருந்து, ஃப்ரம் யூ. இதைத்தான் உலகம் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறது. திஸ் இஸ் வாட் த வேர்ல்டு எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ. சார் அதைத்தான் சார் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்க. இதான் உங்களுக்கு தோணுது. சொல்லுங்கள், அதையே சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் அதை தான் சார் நாங்கள் விரும்புகிறோம். ஓகேவா? டாபிக் வந்து தட்ஸ் வாட் கிடச்சிச்சா? ஓகே, தட்ஸ் வாட் நாங்கள் விரும்புகிறோம். வி வாண்ட் சிம்பிளாக முடிச்சிடலாமே. தட்ஸ் வாட் வி வாண்ட். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வாட் வி வாண்ட். பாருங்க, அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். தட்ஸ் வாட் வி வாண்ட். தட்ஸ் வாட் வி வாண்ட். அவ்வளோதான். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. நல்லா கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. வாங்க, அதைத்தான் உன் தாத்தா கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். சில சமயத்தில் வீட்டிலலாம் போய் சொல்லலாம், அதான்டா அவங்க தாத்தா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பார்க்கலாமா? அதைத்தான் உன் தாத்தா கொடுத்தார். அதைத்தான், தட்ஸ் வாட். இந்நேரம் உங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆகிருக்கும். தட்ஸ் வாட். ஓகேவா? உங்கள் தாத்தா கொடுத்தாரு, உன் தாத்தா கொடுத்தாரு. யுவர் கிராண்ட் ஃபாதர் கொடுத்தார். கிவ், கேவ், கிவன். ஓகேவா? கேவ். ஓகேவா? அதைத்தான் உன் தாத்தா கொடுத்தார். தட்ஸ் வாட் யுவர் கிராண்ட் ஃபாதர் கேவ். தட்ஸ் வாட் யுவர் கிராண்ட் ஃபாதர் கேவ். தட்ஸ் வாட் யுவர் கிராண்ட் ஃபாதர் கேவ். ஓகேவா? நல்ல பழக்க வழக்கமாக இருக்கும். குட் ஹேபிட்ஸ். ஓகேவா? சொல்லலாம். அதைத்தான் உன் தாத்தா கொடுத்தார். அதைத்தான், தட்ஸ் வாட் உன் தாத்தா யுவர் கிராண்ட் ஃபாதர் கொடுத்தார். கேவ். தட்ஸ் வாட் யுவர் கிராண்ட் ஃபாதர் கேவ். தட்ஸ் வாட் யுவர் கிராண்ட் ஃபாதர் கேவ். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? வாங்க, இப்போ வாங்க இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கவனிங்க. அதைத்தான் நான் வாங்க விரும்புகிறேன். எப்படி சொல்லலாம்? கவனிங்க. அதைத்தான் நான் வாங்க விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டே வாங்க. அதைத்தான், தட்ஸ் வாட். வாங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பை. இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாமா? தட்ஸ் வாட் நான் வாங்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், ஐ வாண்ட். என்ன செய்ய விரும்புகிறேன்? வாங்குவதற்கு விரும்புகிறேன். டு பை. அப்போது ஐ வாண்ட் டு பை. நான் வாங்க விரும்புகிறேன். அது எப்படியாவது பாருங்க. நான் வாங்க விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு பை. அதைத்தான் நான் வாங்க விரும்புகிறேன். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு பை. கவனிங்க, அதைத்தான் நான் வாங்க விரும்புகிறேன். நான் வாங்க விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு பை. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு பை. இப்போ வாங்க அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சென்டென்ஸ் வந்து அதைத்தான் நான் வாங்க விரும்புகிறேன் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஒரு சின்ன மாற்றம். அந்த சென்டென்ஸில் அதைத்தான் நீ வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதைத்தான் நீ வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? அதைத்தான் நீ வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதைத்தான், தட்ஸ் வாட். நீ வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்லன்னா, நான் விரும்புகிறேன்றது அப்படியே சொல்லிடுங்க. ஐ வாண்ட். நீ வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை எப்படி சொல்லணும்? ஐ வாண்ட் யூ டு பை. இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் டு பைனா நான் வாங்க விரும்புகிறேன். நீ வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை எப்படி சொல்லணும்னா அந்த யூவை கொண்டு வந்து நடுவில் போட்டால் போதும். ஐ வாண்ட் யூ டு பை. அதைத்தான் நீ வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தட்ஸ் வாட். கவனிங்க, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு பை. அதைத்தான் நீ வாங்க நான் விரும்புகிறேன். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் நீங்கள் யூ டு பை. வாங்க, இங்கிலீஷ் அப்படிலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே பேசலாம். வாங்க அடுத்த சென்டென்ஸ் போகலாமா? இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு எங்களுக்கு அதுதான் சார் வேணும் அப்படின்னு சொல்லணுமா? தட்ஸ் வாட் வி வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி. அவ்வளோதான். சரி, இப்போ உங்களுக்கான கொஸ்டின். உங்கள் வீட்டில் குழந்தை அடம்பிடிக்குது, எனக்கு பர்த்டேக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்குது. அதை எப்படி அந்த பிள்ளை கேட்கும்? அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா அதை தான் நான் உனக்கு பர்த்டேக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின். எனக்கு பர்த்டேக்கு அதுதான் வேணும், ஓம் பர்த்டேக்கு நான் அதுதான் கொடுப்பேன். இந்த ரெண்டே ரெண்டு சென்டென்ஸ். ஓகேவா?
இந்த சென்டென்ஸை மேக் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் கோன் டு செக் இட். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற முக்கியமான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க இங்கிலீஷ் நல்லா பேசலாம். சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.